நகைகளை வாங்காதீர்கள். அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்தியாவில் யாருமே நகையை வாங்கக்கூடாது. நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு புதிய தேசப்பற்றுக்கான அந்த வரிகள் வெளிவந்திருக்கு. நாட்டில் நகை நீங்க வாங்கவில்லை என்றால் நாட்டுடைய பொருளாதாரத்தை நாம் தூக்கி பிடிக்க முடியும். நாட்டில் டாலரை சேமிக்க முடியும். மே 10ஆம் தேதி வரை நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருந்தார் என்கிற இந்த கேள்வியுடன் நகையை எதற்காக வாங்கக்கூடாது, நரேந்திர மோடியோடைய இந்த அப்பீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இம்பாக்டை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிப்பதற்காக ஒரு அப்பீல் எடுத்து வைக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதை மிக ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை நரேந்திர மோடி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நகையை வாங்காதீர்கள் என்கிற இந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன நடக்கிறது? 1 கோடி மக்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை இழக்க போறார்கள் என்கிற இந்த விஷயத்தை ஆல் இந்தியா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி டொமெஸ்டிக் கவுன்சில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். இஃப் த பர்ச்சேஸ் ஆஃப் கோல்ட் டிக்ரீசஸ், மக்கள் நகையை வாங்குவதை குறைக்க தொடங்கிவிட்டால் 1 கோடி மக்களுடைய வேலை வாய்ப்பு இந்தியாவிலிருந்து அளிக்கப்படும். மே 12ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் சிஎன்பிசி 18 வெளிவந்த செய்திப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பல ஆபிஷியல்ஸ்களை சந்திக்க போறார். 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கோல்டு மற்றும் சில்வர் செக்டரில் நேரடியாக இன்வால்வ் ஆக இருக்கிறார்கள். அதை சுற்றி அந்த நகை ஆசாரிகள் இது எல்லாமே நீங்க சேர்த்தீர்கள்னா இது கோடிக்கணக்குல நகை பிசினஸ் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வருகிறது. ஆனால் நரேந்திர மோடி எதற்காக இந்த அப்பீலை செய்தார்? ஜிடிபியில இருந்து 7% 7% கான்ட்ரிபியூட் செய்வது இந்த நகை வியாபாரம். ஆனால் ஒரு வருடத்திற்கு நீங்க நகை வாங்கக்கூடாது, வாங்காதீர்கள் என்கிற இந்த அப்பீல். தங்கத்திற்கு நீங்க கூறியிருக்கிறீர்கள், சில்வரை பற்றி நீங்க பேசவில்லை. இன்னைக்கு சில்வருடைய நிலையும் அப்படித்தானே இருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபாய் ஒரு கிலோ வித்துட்டு இருந்த சில்வர் 4 லட்சம் ரூபாய் வந்து தாண்டியது. ஒரு சில இடங்கள்ல 2 லட்சம்னா இன்னொரு சில இடங்கள்ல 2.25 லட்சம் ரூபாய் வரை இன்னைக்கும் போய் சில்வரும் நான் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் தானே செய்கிறோம். அப்போ ஷாப்கீப்பர்ஸ்கள் ஷாப்கீப்பர் அசோசியேஷன் கோல்ட் அண்ட் சில்வர் அந்த ட்ரேடர்ஸ் அவர்கள் அடுத்த ஒரு வருஷத்திற்கு இல்ல நாட்டிற்காக நாங்க இந்த வியாபாரத்துல இருந்து வெளியில போறோம்னு சொல்ல முடியுமா? அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அல்ல அந்த கைவேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் ஒடிசா, பெங்கால் அங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் தான் இந்த நகை டிசைன் எல்லாம் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய பொருளாதாரம் என்ன? வரக்கூடிய 9ஆம் தேதி அக்ஷய திருத்தியா வந்தது. அப்ப இந்த 9ஆம் தேதி மக்கள் நகையை வாங்காமல் போனார்களா? தன்தேரஸ் வரப்போகிறது. பல நபர்களுடைய திருமணம் நடக்கும். ஏன்னா எல்லாரும் இதைத்தானே கூறினார்கள். சார் கொஞ்சம் பாருங்க எந்த அளவில் விலைவாசி அதுவும் மிக முக்கியமாக நகையுடைய விலை இவ்வளோ பெரிய உயர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எதுவுமே கூறவில்லையே. 2024ஆம் ஆண்டு 10 கிராம் நகையோட விலை 78,493. 2025ஆம் ஆண்டு போன தன்தேரஸும் போது 1,29,580 65% உயர்ந்தது. இப்போ 1.25 லட்சம் ரூபாய் வரை தொட்டுட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கு 1.5 lakh rupees. ஏழைகளால் வாங்க முடியுமா? 2வது நீங்க பார்த்தீர்கள்ல ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி அவர்கள் இது போன்ற ரிக்வெஸ்ட்களை வைக்கும் போது எத்தனை நபர்கள் அதில் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயத்தை யாருமே எடுத்து வைப்பதில்லையே. பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்திற்காக இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்க பார்த்தீர்கள்னா தீபாவளி
போன தீபாவளியில இருந்து இன்னைக்கு வரை 2026 வந்துருச்சு. 2026ல 4 மாசம் நம்ம கடந்துட்டோம். தொடர்ந்து இந்தியாவுடைய பண மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. 1,44,000 10 கிராம் நகை. ஆனால் எந்த கோதி மீடியாவும் இதை பற்றி பேசவில்லை. ஏன்னா அங்கிருந்து அவர்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ முதல் முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் நகையுடைய விலைவாசி இன்னைக்கு நேற்று கூட குறையவில்லை. 2020ஆம் ஆண்டிலிருந்தே மிகப்பெரிய அளவில் சரிவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நரேந்திர மோடி என்ன சொல்லுகிறார்? வெளிநாட்டுல இருந்து நம்ம எதையும் இம்போர்ட் செய்ய வேண்டாம், எல்லாமே நம்மளே உற்பத்தி செய்வோம். 2020 2020ஆம் ஆண்டு ஆத்ம நிர்பர் பாரத்தை நீங்க தானே கொண்டுட்டு வந்தீங்க. மேக் இன் இந்தியா அதற்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்க செய்தது என்ன? வேர் இஸ் மேக் இன் இந்தியா, வேர் இஸ் ஆத்ம நிர்பர் பாரத்? நோபடி நோ. 2026ல you had come with a idea of saying don't buy gold for the next 1 year. 1 கோடி மக்கள் வேலை வாய்ப்பை இழந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இந்தியாவால் இந்த உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று நீங்க பாருங்கள். 2024ல வந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்ல, இந்தியா 1.6 டன் கோல்டை உற்பத்தி செய்தது. 1.6 டன். ஆனால் இந்தியா இம்போர்ட் செய்தது எவ்வளவு தெரியுமா? 803 டன். 803 டன் gold has been imported. இந்த கேப்பை பார்த்தீர்களா? வெறும் 1600 கிலோ, just 1600 kilogram is what we manufactured. 8 லட்சம் கிலோ நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் செய்திருக்கிறோம். அந்த கேப்பை எப்படி நீங்க சரி பார்ப்பீர்கள்? எந்த அளவுல நரேந்திர மோடி இதை பேசியிருக்கீங்க எனக்கு புரியவில்லை. செகண்ட்லி, $1 $90 இருந்தது ஒரு வருடத்துக்கு முன்னாடி. இப்போ 95 rupees. இதே நரேந்திர மோடி அவர்கள் மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் போது $160 பர் பேரல் கச்சா எண்ணெய் வித்துக் கொண்டிருக்கும் போது அவர் பேசிய அந்த உரையை நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். பங்களாதேஷ்ல சரியல, பாகிஸ்தான்ல சரியல, ஸ்ரீலங்காவில சரியல, இந்தியாவுல மட்டும் எப்படி சரியுது? நான் அரசாங்கத்துல இருக்கேன், எனக்கு தெரியாதா எப்படி அரசாங்கம் நடக்குது? அவரே பேசல. எத்தனை வாட்டி அவர் கேட்டிருப்பாரு எனக்கு தெரியல. ப்ளீஸ் கேளுங்க. कभी-कभी तो लगता है कि दिल्ली सरकार और रुपये के बीच में कंपटीशन चल रहा है। किसकी आबरू तेजी से गिरती चली जा रही है, कौन आगे जाएगा, इसकी कंपटीशन चल रही है। ये ऐसे नहीं होता मित्रों। मैं शासन में बैठा हूं, मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता। अरे ये नेपाल का रुपया नहीं गिरता है, बांग्लादेश की करेंसी नहीं गिरती है, पाकिस्तान की करेंसी नहीं गिरती, श्रीलंका की करेंसी नहीं गिरती। क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है? ये जवाब देना पड़ेगा आपको। देश आपसे जवाब मांग रहा है। So the same Narendra Modi sir, when it comes to Indian economy now, he's quiet. He's not talking a word. He's not uttering a word. But what he's saying, நீங்களே கேளுங்க. மக்களே அடுத்த 1 வருஷத்திற்கு நகைகளை வாங்காதீர்கள். This is what the government is now. பாருங்க. एक जमाना था जब संकट आता था, कोई युद्ध होता था, तो लोग देश हित में सोना दान दे देते थे। आज दान की जरूरत नहीं है, लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे। ஆர்ஜேடி எம்பி மனோஜ் ஜா அவர் இதற்கு பதிலை கொடுத்திருக்கிறார். There is such a big economic crisis. Prime Minister Modi made an appeal in Hyderabad and then Gujarat. சோம்நாத் போகும்போது குஜராத்ல அதே அப்பீலை எடுத்து வைத்திருக்கிறார்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமாக இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நீங்க திருமணத்திற்கோ இல்ல உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கோ எங்கேயும் நீங்க நகைகளை வாங்காதீர்கள், அந்த பணத்தை சேமிப்போம், நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டாம் என்கிற விஷயத்தை திருமணம்னு வரும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எங்கேயுமே நீங்க டவுரி எல்லாம் நீங்க பேசுங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் இப்ப எல்லாம் என்ன, எங்களோட மகள் கொடுக்குறோம் நாங்க, டவுரின்னு யாரும் சொல்றது இல்ல. 25 பவுன் போடுவீங்களா, 50 பவுன் போடுறீங்களா, 100 பவுன் போடுறீங்களா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படித்தான். குறைந்தபட்சம் 10 பவுனாச்சும் போடுவீங்களா, அப்படித்தான். சோ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து இல்ல இல்ல நாங்க நகையெல்லாம் வாங்க மாட்டோம், மோடிஜி சொல்லி இருக்காரு. சரி, பிஜேபி காரங்களே வச்சுக்கோங்க. பிஜேபி காரங்க இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, திருமணங்கள் நடத்துவாங்க. Let BJP people come out and say, no, 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 no. Modi sir had said, we will not buy any gold. We will not give to my daughter, to my son. Nothing. No, எந்த திருமணத்துக்கும் நாங்க. Let them speak. Nobody will say this. But Modi had said, இதனால வரக்கூடிய இம்பாக்ட் என்ன? சேம்பர் ஆஃப் ட்ரேட் இண்டஸ்ட்ரி இதோடைய சேர்மனான பிரிஜேஷ் கோயல் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார். ஆஃப்டர் PM's appeal, the gold consumption in India may fall from 800 tons to 500 tons. இப்போதைக்கு இந்தியாவுடைய கன்சப்ஷன் ஒரு வருடத்திற்கு 800 டன்னாக இருக்கிறது. இது 500 டன்னாக குறைந்து போகும். இந்த 500 டன்னாக குறைந்த உடனேயே, அதுவும் எப்ப இந்த வெட்டிங் சீசனும் போது இந்த மாதிரி அவர் அப்பீலே கொடுத்திருக்கிறாரே ஒழிய, இந்த தருணத்துல எத்தனையோ நபர்கள் வேலைகளை இழப்பார்கள், எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வருமானங்களை இழப்பார்கள். வெட்டிங் சீசனும் போது அவர் கொடுத்தது. இந்த மாதிரி தைரியம் நெஹ்ரு அவர்களுக்கு வரவில்லை, வேற எந்த தலைவருக்கும் வரவில்லை. பிகாஸ் தே நியூ த இம்பாக்ட் ஆன் திஸ். எத்தனை நபர்களுடைய வேலை வாய்ப்பு போகும், அதற்கான இம்பாக்ட் நேற்று பங்குச்சந்தையிலும் தெரிந்தது. அப்படியே ரத்த வெள்ளம் தான் அங்கே 11ஆம் தேதி நடந்த பங்குச்சந்தையை நீங்க பார்த்தீர்கள்னா, சென்செக்ஸ் ஃபெல் to 1312 points, Nifty 50 360 points, Nifty Bank 500 points. ஒரே நாள்ல 6 லட்சம் கோடி ரூபாய் அபேஸ். நரேந்திர மோடியின் ஒரு ஸ்டேட்மெண்ட், 6 lakh crore rupees is gone. Who is responsible? SCO Gold 9% கீழே, Titan Stock 5.34% கீழே, கல்யாண் ஜுவல்லரி 7.43% கீழே, PC ஜுவல்லரி 3.9% கீழே. இப்போ பல்வேறு நபர்கள் சொல்லுவார்கள், ஈரான்ல நடக்கக்கூடிய போர்னாலதான் இந்த விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அங்கேயும் நேற்று அமெரிக்கா ஈரானுடைய போர், அந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆன உடனே அங்கேயும் ஒரு சரிவு. மீடியா அதை பற்றி பேசுவார்களா? மீடியா பேச மாட்டார்கள். ஏற்கனவே கோதி மீடியா எதை உங்களுக்கு மறைத்திருக்கிறதோ, இன்னொரு பக்கத்துல மணி கண்ட்ரோலுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காட்டுகிறேன், ரிப்போர்ட்டை காட்டுகிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அப்பீலுக்கு முன்னாடியே பல மாதங்களாக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. ஃபாரின் டிராவலர்ஸ் 3% declined, and after this appeal it will be even more. So tourism போச்சு. 2024ல எலெக்ஷனும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி started talking about booming of stock market. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசினார். இன்னும் சொல்ல போனா நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் நேரடியாக இந்த கம்பெனி மேல நீங்க பணத்தெல்லாம் போடுங்கன்னு சொன்னார். பட் வேர் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் டுடே? அன்னைக்கு படுத்ததுதான், இன்னைக்கு வரை எந்திரிக்கவே இல்லை. ஜனவரி மாதத்தில் AI சப்மிட் நடந்தது. ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை எந்த அளவில் கேவலமாக பார்த்தது. ஒரு சாதாரணமான இவெண்டை கூட இவர்களால் சரியாக நடத்த முடியவில்லை. ஏஐயில் எங்க நிற்பார்கள்? AI ரேஸ்ல இந்தியா எங்கேயோ பின்னாடி கிடக்கணும். India is not in anywhere race. India is not competing with anyone in the world on AI technology. But we have been doing this. கையை தட்டுங்க, தட்டை தட்டுங்க, கையடிங்க, விசில் போடுங்க, கோ கொரோனா கோ என்று
கரகோஷங்களை விடுங்கள். இந்த மாதிரி டிராமா இது கிடையாது. It is related to our economy. It is related to 1 crore people, their job, their livelihood. கொரோனால பால்கனில போய் நீங்க தட்டெல்லாம் தட்டினீங்க இல்லையா, மணி அடிச்சீங்க, சங்கூதனைங்க, அந்த மாதிரி இது கிடையாது சார். இந்தியாவுடைய 7% ஆஃப் ஜிடிபி. இந்தியாவை விட கொரியா அண்ட் தைவானுடைய ஏர்னிங் இந்தியாவை விட பாதிக்கும் குறைவான ஜிடிபி தான். ஆனால் வருமானம், சாம்சங் எடுத்துக்கொள்ளுங்கள், இதே கொரியன் கம்பெனி தான். $250 பில்லியன் உடைய அந்த கம்பெனி நெட்வொர்க். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிஸ்களை 14க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கம்பெனிஸ்களை நீங்க ஒன்று திரட்டினர்களா மட்டும்தான் சாம்சங் உடைய 1.20 ட்ரில்லியன் நெட்வொர்த்தை கம்பீட் செய்ய முடியும். 14 டாப் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா 1.17 trillion, just Samsung alone 1.20 trillion. What is the difference? அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீர்கள்னா இந்தியாவுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கக்கூடிய டோட்டல் நெட்வொர்த் இஸ் 474.97 lakh crore. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒற்றை கம்பெனி NVIDIA இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படியே சமமாக இருக்கு. This is what our economic policy is. 2026ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் 2 லட்சம் கோடி ரூபாயை எடுத்துட்டு போயிட்டார்கள். They removed the money from. அதனால இந்தியா மீது நம்பி இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. மே மாதத்துல மட்டுமே 14,231 கோடி ரூபாய் இந்த 10 நாட்கள்ல 14,231 crore has been removed. இந்தியா ஃபாரெக்ஸ் எப்படி சரிந்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா 7.7 பில்லியன் to 90 பில்லியன். ஜனவரி மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 701 பில்லியன். பிப்ரவரி மாதத்துல அது உயர்ந்தது 728 பில்லியன். ஆனா அடுத்த 2 மாசத்துல 40 பில்லியன் சரிஞ்சிருச்சு. This is what our foreign direct investment உடைய நிலை. 159% இது சரிந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்தீர்கள்? இது எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு SIR போன்ற விஷயங்களை வைத்து மக்களுடைய ஓட்டுகளை திருடுவது, மக்களுடைய ஓட்டு அதிகாரத்தை பறிப்பது, இது போன்ற விஷயங்களை வைத்து இந்த நாட்டை இன்னும் ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வந்திருக்கிறேன். ஏன்னா ஆட்சியில் இருக்கும் வரைதானே இதெல்லாமே நீங்க மறைக்க முடியும். ஆட்சி கைவிட்டு போயிட்டாலே நீங்க செய்து வந்த இன்னைக்கு எந்த நிலையில நம்ம நிக்கிறோம் பாருங்க. மக்கள் நீங்க நகையை வாங்காதீர்கள், ஏன்னா நமக்கு பணம் தேவை. This is what நரேந்திர மோடி is been saying now. இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் கையில் எடுத்த விஷயம் விவசாயத்தை பற்றி. நீங்க யூரியா எல்லாம் இப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம். விவசாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான பொருள். பட் நரேந்திர மோடி is saying no, we'll go in natural farming. இதையே தான் ஸ்ரீலங்காவும் செய்தது. திடீர்னு நேச்சுரல் ஃபார்மிங்கை வைத்து 140 கோடி 145 கோடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? திடீர்னு you're saying let us not buy fertilizers from abroad. வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டாம். அந்த டிரான்சிஷனுக்கான வழியை கொடுக்காமல் தானே ஸ்ரீலங்காவில் அந்த நிலை வந்தது. மக்கள் ரோட்ல இறங்கி போராடினார்கள். காரணம் என்ன? 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பொருள் 200 ரூபாய்க்கு போயிருச்சு. ஏன்னா நேச்சுரல் ஃபார்மிங் பண்ற இடத்துல 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த காய்கறி 100 ரூபாய்க்கு போய் நின்றுச்சு. பெட்ரோல் டீசலுடைய வேலை ஆகாயத்தை சிகரத்தை தொட்டது. கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, மக்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் த ராங் பாலிசி டன் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அண்ட் த சேம் thing what Narendra Modi is doing now.
2015ல பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனான்னு நீங்க லான்ச் செய்தீர்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி. 2024ல நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் ஃபார் வாஸ் கிரியேட்டட். From 2015 to 2024 வரை நீங்க என்ன செய்தீர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா there is nothing apart from schemes. Schemes was announced on 2020, 2023. Budget ஒதுக்குனீங்க, எல்லாமே பண்ணீங்க. But what have you done? மார்ச் மாதம் 2025ல ADMK உடைய ஒரு MP ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு பதில் கொடுக்கும்படி நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் 3 வருடத்தில் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர் ஹஸ் பீன் டிக்ரீஸ்னு வந்தது. அது யாராலுமே செய்ய முடியவில்லை. சோ எந்த ஸ்ரீலங்கா மாடலை நாம் பார்த்தோமோ அதே ஸ்ரீலங்கா இந்தியாவிலும் வர வாய்ப்புகள் இருக்கு. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திருக்கிறார். இதையும் ஒரு ப்ராபகண்டாவாக இனி பக்தர்கள் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் பரப்ப தொடங்கிவிடுவார்கள். But this is what we expected. This is what we are supposed to do. Sorry. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.